காலையில வந்து பாட்டு பாடினுக்கும் போது தான் இவர் பிரசங்கம் தேடிட்டு இருக்கிறார். ಭಾನುವಾರ ಬೆಳಗ್ಗೆ ಆಡಾಡ್ತಿರುವಾಗಲೇ ಇವ್ರು ಪ್ರಸಂಗ ಹುಡುಕಾಡ್ತಿರ್ತಾರೆ. என்ன பிரசங்கம் பண்ணணும் அவசரமா தேடி என்ன தேவை ஒன்று போட்டு அடிப்போன்னு. ಏನನ್ ಮಾತಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಅವಸರದ ಏನೋ ಮಾತಾಡ್ಬಿಡೋದು. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யணும் அவருக்கு புரியல. ದೇವರ ರಾಜ್ಯ ಹೆಂಗ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. ஏதோ போய் விசிட் பண்றதுனால நடக்குதுன்னு நம்புறாங்க. ಏನೋ ವಿಸಿಟ್ ಮಾಡೋದ್ರಿಂದ ನಡೀತದೇನೋ. விசிட்டிங் மோசம் சொல்லல. விசிட் பண்றதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அது சரியான ஒரு இதுல போய் பண்ணணும். ஒரு துக்கம் விசாரிக்கிறதுக்கு அல்லது ஏதாவது ரொம்ப வியாதியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற நேரத்தில் நம்முடைய உதவி தேவைன்னா போய் பண்றது அர்த்தம் இருக்குது. ವಿಸಿಟ್ ಮಾಡೋದು ತಪ್ಪಲ್ಲ, ಅದಕ್ಕೊಂದು ಕಾರಣ ಇರಬೇಕು. ದುಃಖದಲ್ಲಿದ್ದಾರಾ, ನಷ್ಟ ಹೊಂದಿದ್ದಾರಾ, ವೇದನೆಯಲ್ಲಿದ್ದಾರಾ, ಅದಕ್ಕೊಂದು ಅರ್ಥವದ. சிலர் வந்து என்ன 4 மாசமா பாஸ்டரே வரல. ಕೆಲವೊಬ್ರಿಗೆ ಏನೋ 4 ತಿಂಗಳಿಂದ ಪಾಸ್ಟರ್ ಈ ಕಡೆ ಬಂದಿಲ್ಲ. எங்கங்க சொல்லிருது மாசம் பாஸ்டர் வந்துட்டு தான் போகணும்னு. ಎಲ್ರಿ ಇದಾರೆ ತಿಂಗಳಾದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಬರ್ಬೇಕಂತ. அவ்வளவு பேர் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவரு ஒன்றுலன்னு ஆயிடுவாரு. ಅಷ್ಟೆಲ್ಲ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರೋಷ್ಟು ஏன்னா வந்த ஆளை சாப்பிட வச்சு காபி குடிக்க வச்சு அதுல சர்க்கரையை 3 ஸ்பூனா போட்டு ಬಂದ ಪಾಸ್ಟ್ರಿಗೆ ಊಟ ಹಾಕಿ ಕಾಫಿ ಕೊಟ್ಟು ಅದ್ರಲ್ಲಿ 3 ಸ್ಪೂನ್ ಸಕ್ಕರೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಹಾಕಿ பாதி பேருக்கு சுகர் பிபி எல்லாம் இருக்குது போட்டு எல்லா வீட்டுக்கும் போய் எல்லாத்தையும் குடிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு ಅರ್ಧ ಪಾಸ್ಟ್ எல்லா கல்யாணத்துலயும் போய் சாப்பிட்டு எல்லா பிறந்த நாளைக்கும் கேக் வெட்டி அதையும் தின்னுட்டு கடைசியில் ಎಲ್ಲ ಮದುವೆಗಳಿಗೆ ಹೋಗಿ ಎಲ್ಲ ಬರ್ತ್ಡೇ ಕೇಕ್ ತಿಂದು BP ಶುಗರ್ ಅಂತ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ರು. நான் சொல்றது வேணாம். ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಅದೆಲ್ಲ ಬೇಡ. எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. அது முக்கியம் கிடையாது, பெருசு கிடையாது. ಅದು ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. ಅದು ஏதாவது முக்கியமானதுன்னா வரேன். ಯಾವುದೋ ಮುಖ್ಯವಾದ ಸಂಗತಿ ಇದ್ರೆ ಬರ್ತೇನೆ. மாசத்துக்கு ஒருக்க வந்து ஆகணும்னு ஒண்ணு கிடையாது. ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಆವರ್ತಿ ಬರ್ತೇನೆ. மாசத்துக்கு ஒருக்க விசிட் பண்ணணும்னு ஒண்ணு கிடையாது. ಆಶೀರ್ವದಿಸಲ್ ವಿಸಿಟ್ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದಲ್ಲ. ஒருத்தர் சொல்றாரு அப்படி போலனா வரமாட்டாங்களே. ಒಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಹಂಗೆಲ್ಲ ಹೋಗ್ತಿದ್ರೆ ಬರಲ್ವಲ್ಲ. போறதுனால தான் வர்றாங்கன்னா அவங்களுக்கு விளங்கவே இல்லைன்னு ಅರ್ಥ. ಆ ತರ ಹೋಗೋದ್ರಿಂದಲೇ ಬರ್ತಾರಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥನೇ ಆಗಿಲ್ಲ. நீங்க ஒழுங்கா பிரசங்கம் பண்ணுங்க. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ರಿ. அவங்களே உணரணும் இங்க வந்தாதான் நம்ம உருப்படுவோன்றது உணரணும். ಅವ್ರ ಗ್ರಹಿಕೆ ಬರ್ಬೇಕು, ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೇನೆ ನಾವು ಉದ್ಧಾರ ಆಗೋದಂತ. இங்க வந்தா சரியான வார்த்தையை கேட்கணும். அந்த வார்த்தை என்ன அப்படியே வனைகிறது, உருவாக்குகிறது. ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೇನೆ ನಾನು ಸಣ್ಣ ಪ್ರಸಂಗ ಇದೆ, ಆ ಪ್ರಸಂಗ ನಿಮಿತ್ತ ಬೆಟ್ಟಗಳು ಕೂಡ ಕರಗುತ್ತವೆ. கேட்க வாழ்க்கை புதிதாகிறது, சிறப்பாகிறது ನಾವು உணரணும். ಕೆಲವು ಸಂದರ್ಭ ಸರಿಯಾಗಿ ಕೇಳುವಾಗ ನನ್ನ ಜೀವಿತ ರೂಪಾಂತರಗೊಳ್ತದೆ ಎಂಬುದಂತ ಗ್ರಹಿಕೆ ಅವರಲ್ಲಿ ಬರಬೇಕು. அதை உணர வைக்க வேண்டியது நம்ம. ಆ ಗ್ರಹಿಕೆ ಬರುವಂತೆ ಮಾಡೋದು ನಾವು. எங்க சர்ச்செல்லாம் அப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களே சொல்லுவாங்க நீ வரவே வேணாம் பாஸ்டர், ನಮ್ಮ ಸಭೆ நல்ல பிரசங்கம் பண்ணுங்க போதும். ನಮ್ಮ ಸಭೆ ಹೆಂಗಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ನೀವು ಬರಲೇಬೇಡಿ, ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ, நல்லா நடக்கும், ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ನಡೀತಿದೆ. வரணும்னா நாங்க சொல்றோம் வரவே வேணாம் ಬಿಡುங்க. ಬರ್ಬೇಕಾಗಿದ್ರೆ ನಾವು ಹೇಳ್ತೇವೆ ನೀವು ಬರಲೇಬೇಡಿ. இது எப்படி இருக்கு பாருங்க, ಇದು ಹೆಂಗಿದೆ ನೋಡಿ. அப்படியே எல்லாத்தையும் அப்படியே மாத்தி விட்டாச்சு. ಹಂಗೆ ಎಲ್ಲ ಬದಲಾಯಿಸಿ ಆಯ್ತು. சில